அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இந்தியா பாகிஸ்தானுடைய அடுத்தடுத்த அப்டேட். நேற்று இரவு முழுவதும் எல்லை பகுதியில் ஒரு கடுமையான தாக்குதல், கொஞ்சம் கூட கேப்பே கிடையாது. இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்க இல்லையா, இந்த வீடியோ பதிவில் தொடர்ந்து என்ன நைட்டு கேப்பே கிடையாதுங்க. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தாக்குதல், இந்தியா தரப்பிலிருந்து தாக்குதல். அதனால் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, அவசரமாக மருத்துவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்காங்க, சீக்கிரமாக வாங்க, யார் விடுப்பு எடுக்கக்கூடாது, மருந்துகள்லாம் ரொம்ப ஸ்டாக் கண்டிஷனில் வச்சுருங்கன்னு சொன்னாங்க. நேற்று இந்தியா கூட ஒரு சில அறிவிப்புகள் கொடுத்தாங்க. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பகுதியில் மருத்துவர்கள் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது, மருந்துகள் போதிய மருந்துகள் இருப்பு வைங்க, மருத்துவமனை எல்லாமே தயார் நிலையில் வைங்கன்னாங்கல்ல. அங்கேயும் பாகிஸ்தான்லேயும் அதே மாதிரியான கண்டிஷன் தான். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ மற்ற தாக்குதலை விட கடந்த 2 நாட்களாக எல்லை பகுதியில் மிகப்பெரிய தாக்குதலை துவங்கிவிட்டது. தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, தாக்குதல் நடக்கலன்னு நினைக்காதீங்க. எல்லை பகுதியில் கடுமையான 2 தரப்புலையும் தாக்கல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியா சார்பாக என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல, பாகிஸ்தானுடைய 4-5 பேர் இறந்துருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா பாகிஸ்தான் இராணுவம் என்ன சொல்லுவாங்க, அவங்களும் கண்டிப்பாக இந்தியா சார்பாக 10 பேர் இறந்துருப்பாங்கன்ற மாதிரி அவங்க தரப்புலேயும் கிளைம் பண்ணுவாங்க. அது அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணி கிளியராக கிடைச்சா தான் நம்மளுக்கு தகவல் கிடைக்கும். இல்லைனா நம்ம மொத்தமாக சொல்கிற தகவலை எடுத்துக்க முடியாது. இப்போ ஒவ்வொரு மீடியாவும் ஒவ்வொரு மாதிரி கிளைம் பண்ணுவாங்க. பட் அதிகாரப்பூர்வமாக நம்ம எதை நம்பணும் அப்படின்னா, இந்தியாவுடைய இராணுவம் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இழப்புகள் பற்றிலாம் இல்லை, ஆனால் ஹெவி டேமேஜஸ் பெரிய அளவுக்கு 2 தரப்புலையும் மாறி மாறி தாக்கல் நடந்துட்டு தாங்க இருக்குது. பீரங்கி குண்டுகளால் மற்ற எல்லா இடத்துலையும் தாக்கல் நிகழ்ந்துட்டுருக்கு. இது எல்லை பகுதியிலோட இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், கேப் இல்லாமல். இன்னும் நிறைய செய்திகள் நம்ம அலச வேண்டியது இருக்கிறது. போயிடலாமா சம்பவத்துக்குள்ளார? வீடியோ பதிவுக்குள்ளே பார்த்து முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னும்போது எப்போவுமே பெரிய தலைவர்கள்லாம் கொஞ்சம் லைட்டாக அடக்கி தான் வாசிப்பாங்க. ஒரு சில சமயத்தில் பேசுவாங்க, ஒரு சில சமயத்தில் அமைதியாக இருப்பாங்க. பட்டு இந்த அமிதாப் மாமாவை கோவம் வந்துடுச்சு, அவ்வளோதான் இனிமேல் முடிஞ்சதுன்றாங்கல்ல, அந்த மாதிரி பாகிஸ்தானுடைய ஒரு சில அலப்பறைகளை நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கல்ல, இவர் யார் அப்படின்னா பாகிஸ்தானுடைய மௌலானா ஷம்ஷித் அகமது சலஃபி. இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மும்பை எங்களுக்கு புதுசெல்லாம் கிடையாது, ரொம்ப பழகான இடம் தான். 26/11 ஞாபகம் இருக்கா? 26/11 அதே தான். மறுபடியும் மும்பையே இல்லாமல் பண்ணிவிடுவோம். யாருக்கிட்ட எங்கே மோதுறீங்க? பாகிஸ்தான் கிட்ட மோதுறீங்க. நீங்கள் மும்பை வேண்டுமா வேண்டாமா? எங்கள் பழக்கப்பட்ட இடம் தான், காட்டுட்டுமா வித்தையே அப்படின்ற மாதிரி திடீர்னு அதான் ஒரு ஸ்டைல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? மும்பை ஹே, நாட் நியூ இடம் ஹே, நம்ம இடம் ஹே அப்படின்னு அவர் பயங்கரமாக மிரட்டியிருக்கிறாரு. என்ன ஆக போதோ தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன், இந்த மாதிரி அமிதாப் மாமாக்களுக்கு அடிக்கடி கோபம் வந்துடுது, திடீர்னு நம்ம போட்டு தள்ளிடலான்ட்டு. உங்களுக்கு தான் தீவிரவாத செயல்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு உங்கள் பிரதமர் முக்கி கத்திட்டுருக்கிறாருங்க. ஐயா, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் ஒரு அப்பாவிகள், ஏதோ அந்த காலத்தில் தீவிரவாதிகளை வளர்த்தணும், இந்த காலத்தில் நாங்களும் ரொம்ப நல்லது பண்ணிகிட்ருக்குறோம், எங்களை போய் நீங்கள் தீவிரவாதிகளோட சம்மந்தப்படுத்துகிறீங்களே, ஏதாவது நடுநிலை நாடுகள் வாங்க, விசாரணை நடத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பாவம் மூக்கம் போட்டு எல்லா நாடுகளையும் கெஞ்ச வச்சுட்டு இருக்கிறாரு, நம்ப வச்சுட்டு இருக்கிறாரு. நீங்கள் இடையில ஓடி மும்பை ஹே, நியூ இடம் ஹே, நை ஹே, அட்டாக் ஹே அப்படின்னா இன்னும் இந்த இடத்துல இந்த வீடியோ இப்போ வைரல் ஆகுமா ஆகாதா? அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உடனே என்ன பண்ணியிருக்கணும், ஸ்ட்ரிக்டாக ஏங்க இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கைது பண்ண முடியுமா? உங்களால் கைது பண்ணி அவரை சிறையில் அடிக்க முடியுமா? ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதிரியான வார்த்தைகளை வெளியிடலாமான்னு ஏதாவது சொல்லணும், எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் அமிதாப் மாமா கோவம் வந்துச்சுன்ற மாதிரி தான். சரி, இன்னொரு பிளாவல் பூட்டோ. ஸோ அவர் ஒரு கட்சியோட தலைவர். அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, நேற்று நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நேற்று காலை பதிவில் ஆர்கே ரவிக்குமார் சோம சேனலில் காலை பதிவில் சொல்லியிருந்தேன், சிந்து நதி நீரை மட்டும் நீங்கள் திறந்த விடலை அப்படின்னா ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு இங்கே இந்தியாவிலேருந்து கடுமையான எதிர்ப்புகள்லாம் வருது. ரத்த ஆறு ஓடுன்னா என்ன, இங்கே சமைச்சு சாப்பிட போகிறீங்களா, என்ன கோழி ஆடு என்ன வெட்ட போகிறீங்களான்ற மாதிரி இந்த பக்கம் எதிர்கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக ஈரான் நாங்கள் பேசியிருக்கோம் ஈரான்கிட்ட, ஏன்னா ஈரான் தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அவங்களுக்கு தெரியும், அதனால் ஈரான் இந்தியா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும், அதையும் மீறி அவங்க தண்ணி விடுவிக்கலை அப்படின்னா நாங்கள் எப்படி விடுவிக்க முடியுமோ எங்களால் விடுவிச்சுக்க முடியும் அப்படின்னு மிரட்டுறாங்க. சரி, அதனால தான் நேற்று பயந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்தியா ஒரே சமயத்தில் திறந்து விட்டுட்டாங்க. திடீர்னு திறந்து விட்டால் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அந்த இடத்துல. இது அதாவது
ஒரே ஃப்ளோவில் போச்சுன்னா அது பிரச்சனை இல்லைங்க. ஒரு 3 நாள் நிறுத்திட்டு ஐ ஃப்ளோவில் திறந்துட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணி ஐ ஃப்ளோவில் திறந்தாங்க அப்படின்னா எதுக்குமே கம்ப்ளீட்டாக நிறைய சேதாரங்கள் அந்த இடத்துல ஏற்படுத்தும். அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதை அவங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ திடீர்னு உளவுத்துறை என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, எல்லா அணைகளுக்கும் வந்து முக்கிய பாதுகாப்பு கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாதுகாப்பு எல்லாமே வெளியிலிருந்து வந்து தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் வேறு யாராவது நடத்துவாங்களான்ற மாதிரியான கோணத்துலையும் நீங்கள் விசாரிங்க, எல்லாத்தையும் கண்காணிப்பு வளையத்தில் வைங்க அப்படின்றத ஒன்று வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம வழக்கமாக நிறைய உலக விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இப்போ நிறைய யுத்தங்கள் என்ன ஆகுன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யாவில் திடீர்னு மிக முக்கியமான நகரங்களில் மிக முக்கியமான ஃபேக்ட்ரிஸ்லாம் பயங்கரமாக பற்றி எரியும். ஏன்னா ரொம்ப நாளாக ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிறவங்க வந்து திடீர்னு அன்றைக்கி ஆக்டிவேட் ஆகிடுவாங்க. இது எல்லா நாட்டிலேயும் நடக்கும். இப்போ ஈரானில் கூட நேற்று துறைமுக வெடி விபத்து 1000 கிலோவுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் அட்டாக் தான் அது. பட் இன்றைக்கி இஸ்ரேல் வந்து மறுத்துட்டாங்க. நான் அதை பற்றி டீட்டெயிலாக ஆர்கே சேனலில் நான் போடுறேன். இன்னொரு சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் சேகரித்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். நான் அங்கேயும் ஈரானே கதி கலங்கி போச்சு. லெபனானில் ஏற்கனவே பெய்ரூட்டில் நடந்த தாக்குதலுக்கு இணைய அளவுக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நாளாக அப்படியே இருப்பாங்க, நம்ம தக்க சமயத்தில் யூஸ் ஆவாங்க. அதனால் இன்றைக்கி என்ஐஏ என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அணைகளில் வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுடைய செல்ஃபோன்ஸ் மீது ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள், இல்லைன்னா விளைவுகள் கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் அரசல் புரசலாக சந்தேகம் வருதுன்ற ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. சரி, போன தடவை மத்திய அரசே ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் கொஞ்சம் செக்யூரிட்டி ப்ரீச் ஆகிருக்கு, கொஞ்சம் நாங்கள் கோட்டை விட்டுட்டோன்றதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. பட் இந்த தடவையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பாருங்கன்ற இன்னொரு ரெக்வஸ்ட்டும் வரும் இந்த இடத்துல. ஏன்னா வார்னிங் கொடுத்துருக்காங்க, நம்ம தொடர்ந்து அணைகள்லேருந்து நீர் திறந்து விட முடியலன்னு சொல்லும்போது அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ண தான் செய்வாங்க. சரி, அடுத்து பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, திடீர்னு இப்போ பாகிஸ்தானுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு அழைப்பு. இதெல்லாம் பாகிஸ்தான் டிவியில் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க, உங்களுக்காக தான் சொல்கிறது. பயங்கரமாக போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும். இப்போ அங்கே பாகிஸ்தான் காவல்துறைக்கு ஒரு அழைப்பு வருது, 7 இடத்துல பயங்கரமாக வெடிக்க போகுது, பாகிஸ்தானே சிதற போகுதுன்னு சொல்லிட்டு. திடீர்னு போகிறாங்க, பயங்கரமாக செக் பண்ணுறாங்க. அவங்களாம் சாதாரண ஆள் கிடையாது, உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே போகிறாங்க, கரெக்டாக வச்ச இடத்த எடுக்கிறாங்க, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. யாருப்பா இதுக்கு தொடர்பு இருக்குன்னா இந்தியாவுக்கு. இந்தியா வந்து நேற்று பாகிஸ்தானை சிதறடிக்க ட்ரை பண்ணாங்க, பட் நாங்கள் ரெக்கவரி பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு எங்கள் நாட்டை வந்து குறை சொல்கிறாங்களா? நாங்கள் வந்து தீவிரவாதிகளுக்கு உதவி செய்கிறோம், நாங்கள் தான் அதை ஊக்குவிச்சோன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசியிருக்கிறார். அவர் பேசும்போது அவர் சிரிக்கலாம் இல்லை, ரொம்ப சீரியஸாகவே பேசியிருக்கிறார். எப்படி அந்த 7 வெடிகுண்டுகளை கரெக்டாக தூக்குனாங்கன்னு தான் தெரியல. மேபி நீங்கள் இவ்வளோ கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக வெளியிடுங்க, எல்லா பத்திரிகைகளும் வெளியிடுங்க, ஏதோ பேட்டி கேட்டான்றதுக்காக சொல்லாதீங்க. ஒன்று, அதை விட இன்னொருத்தர் வந்து பாகிஸ்தானுடைய இன்னொரு ஃபெடரல் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் பேர் வந்து அபாசி, ஹனீப் அபாசி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லாத ஆயுதங்களே கிடையாது. யார் தெரியுமா அவர்? ஃபெடரல் மினிஸ்டர்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஃபெடரல் மினிஸ்டர் ஹனீப் அப்பாசி. ஏன் நான் இவ்வளோ ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது உங்களுக்கு விஷயம் சொல்லும்போது தெரியும். எங்ககிட்ட இல்லாத ஆயுதங்களே கிடையாது, எல்லா வித ஆயுதங்களும் இருக்குது. குறிப்பாக 130 அணு ஆயுதம். எத்தனை இது சொல்லும் போதே எனக்கு திருப்பி வருது. 130 அணு ஆயுதம் இருக்குது. இந்த 130 அணு ஆயுதம் வந்து பிரத்யோகமாக இந்தியாவுக்குன்னே இருக்கான். ஏதோ அந்த பல்லு குத்துற குச்சி இருக்கிற மாதிரி ஆளு கொண்டு வந்தாப்பா அப்படின்னு அவங்க பாக்கெட்டில் போட்டு சுற்றுவாங்க போல. பாகிஸ்தானில் 130 அணு ஆயுதம் விட்டான்னு வச்சுக்கோ, இந்தியாவே காணாமல் போயிடும். யாருக்கிட்ட வந்து எங்கே மிரட்டுறீங்க, போட்டுமா அணுகுண்ட போடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்ன இது, இங்கே என்னடா இங்கே ஒரு டிவி வந்து ரெட் பட்டனை அழுத்தும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அங்கே ஒரு பக்கம் நாங்கள் என்ன பாக்கெட்டில் அணுகுண்டை வச்சுட்டு சுற்றுறோன்றாங்க. போகிற போக்க பார்த்தா ஆளாளு பாக்கெட்டில் வச்சுன்னு சுற்றுவாங்க போல அணுகுண்டை. ஏற்கனவே ஐரோப்பாவில் அந்த கதையெல்லாம் கேட்டு சலிச்சு போச்சுங்க எங்களுக்கு. ஐரோப்பா வந்து இப்படி தான் ஒரு 6 மாதமாக ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது ரஷ்யா வந்து எந்த நேரத்துலையும் அணுகுண்டு போட்டுருவாங்க. அதனால் மக்களே நீங்கள் உடைகளை வைத்து கொள்ளுங்கள், போதிய அளவுக்கான உணவுகளை சேகரித்து கொள்ளுங்கள், 3 நாளைக்கு தேவையான பங்கர்ஸுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இருந்துக்கோங்கன்றாங்க. நம்ம நாட்டில் எங்கெங்கே பங்கர்ஸ் இருக்குது, அது மாதிரி எதுவுமே திடீர்னு புதைக்குழியில் போய் ஒளிஞ்சிக்கிற அளவு கூட இல்லையே. இவங்க என்ன பாகிஸ்தான்காரங்க ஆளாளு குண்டு வச்சுன்னே சுற்றுறாங்கல்ல. ஒருவேளை 2 மினிஸ்டருக்கு ஒன்று கொடுத்துருவாங்களா? அவர் பேசுகிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. சரி, இது விளையாட்டு செய்தியெலாம் கடந்து போகலாம், அணுகுண்டு செய்தி இது மாதிரி வரதான் செய்யும், பயன்படுத்தவே முடியாதுங்க.
எந்த சூழ்நிலையும் பயன்படுத்தினாங்கன்னா அவங்க ஜென்ரேஷனும் முடிஞ்சிடும். பாகிஸ்தான் நாடே அவ்வளோதான், அவங்க இதுக்கப்புறம் இல்லாமல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏதோ உங்கள் பெருமைக்காக சொல்லிக்கலாம், எங்ககிட்ட ஹே அணுகுண்டு ஹே இருக்குது, ஹே தாக்கு ஹேன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு ஹேவும் முடியாது. யார் இந்தியாவும் பயன்படுத்த முடியாதுங்க. இந்தியாவும் வந்து போட முடியாது. அது இது செகண்ட் வேர்ல்டு வாரில் போட்டாங்க பற்றி, அதோட சரி. எந்த ஒரு நாட்டுக்கு எதிராக அணுவாயுதத்தை பயன்படுத்துகிறதோ அந்த நாடு நிச்சயம் 50 வருடங்களுக்கு பின்னோக்கி போய்விடும். அந்த அளவுக்கான தடைகள் இது எல்லாமே பெரிய அளவுக்கு வந்து உலக நாடுகள் ஃபுல்லாக எதிர்த்துடுவாங்க. காலி ஆகிடும். அது டைலாக்குக்கு நல்லாயிருக்கும், நானும் 2 பாக்கெட்டில் அணுகுண்டு வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளும் சொல்ல வேண்டியது. அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ சாப்பிட்டு பாம்பு போடுற மாதிரியே சொல்கிறாரு. சாப்பிட்டு நான் 2 அணுகுண்டு போட்டோமான்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அது என்ன அர்த்தம் தெரியல. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குது இல்லையா, அந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இராணுவ கட்டுப்பாட்டு கொடுத்துட்டாராம் இந்த ஹனீஃப் அப்பாசி அவர்கள் வந்து. அதாங்க, இனிமேல் நீங்கள் எங்கேனாலும் ஆயுதங்களை எப்படினாலும் கொண்டு போகலாம், ரொம்ப சிறப்பாக கொண்டு போகலாம், கொண்டு போயிட்டு இலையில் நின்று தாக்குதலை நடத்த வேண்டியது உங்களோட ஒரே வேலை, கேப்பே விடாதீங்கன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நான் ஏன் இவ்வளோ சொல்கிறது உங்களுக்கு புரியும். சொல்கிறது என்னப்பா, பாகிஸ்தான் செய்தியே வந்து சொல்லியிருக்கலையே அப்படின்னா, ஏன்னா அங்கே நிறைய அமிதாப்கள் இருக்காங்க, நிறைய கோவம் வந்துருச்சு அவங்களுக்கெல்லாம். அந்த கோவத்துக்கான செய்தியெல்லாம் தொகுத்து வழங்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க அப்படின்றது. பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன கேட்குறாருன்னா, அந்த மறுபடியும் இன்றைக்கி வந்து தனிப்பட்ட முறையில் சந்திச்சிட்டார். ஏன்னா தொடர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் தீவிரவாதத்துக்கு துணை போனீங்களே அப்படின்றமா நிறைய கேள்விகள் அவர் மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு வச்சோடனே நீங்கள் அல்ஜீசியர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சிறப்பு பேட்டி ஒன்று எடுத்துட்டாங்க. தலைவரே உங்கள் மேலே கொஞ்சம் லைட்டாக அப்படி நீங்கள் ரொம்ப தீவிரவாதத்துக்கு துணை போனீங்க, நீங்கள் தான் காணுன்ற மாதிரி நிறைய ஊடகங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க, வாங்க ஒரு சிறப்பு பேட்டி கொடுங்க தலைவரே அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இன்றைக்கி பேட்டியை கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி டூரிஸ்ட்டை வந்து சுட்டு கொன்னது நாங்கள்லாம் கிடையாது, அது வந்து ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷனு, அது அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து காஷ்மீரில் வளர்ந்த விஷயம். அது நீங்கள் கொண்டு வந்து எங்ககிட்ட சம்மந்தப்படுத்தினா நோ எவிடன்ஸ், ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, நடத்தின நபர்களை கைது பண்ணியிருக்கீங்களா, இல்லை எந்த தீவிரவாத இயக்கங்கள் நடத்தியது என்று இதுவரை கண்டுபிடித்தீர்களா, கண்டுபிடிக்க முடியவில்லையே. ஏன்னா இப்போ டிஆர்எஃப் கூட ஒத்துக்கிட்டாங்க, பட் திடீர்னு பார்த்தா எங்கள் அட்மின் தான் செஞ்சாங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அட்மினை கேளுங்க, யாரோ வந்து ஆக்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால் அவர் அப்படி சொல்லி இது சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வச்சிட்டாங்க. ஒன்று சரி, பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெரீப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று தான், இது வரைக்கும் நாங்கள் அவர் சொன்னதுக்கான பதில் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிரும் பாருங்கள். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பேசியிருக்கிறாரு. 600 பில்லியன் இந்த தீவிரவாதத்துக்காக மட்டுமே நம்ம எக்கனாமிக் லாஸ் ஆகிருக்கோம். அந்த தீவிரவாதத்தாலையும் தீவிரவாதம் வளர்ந்ததுனாலையும் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கான், 600 பில்லியன் நம்புங்க. ஆனால் பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியே எவ்வளோ, 337 பில்லியன் தான். ரொம்ப அந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சிக்கலாம். பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியே அவ்வளோதான், அவங்க 337 பில்லியன். ஆனால் என்ன சொல்கிறாரு ஒரு பெரிய க்ரௌடில், நம்ம தீவிரவாதத்தால் இழந்ததை மட்டும் நம்ம நாடு எக்கனாமிக் லாஸஸ் மட்டும் 600 பில்லியன்ன்றாரு. சரி நம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த வார்த்தையான அர்த்தங்கள் என்ன, தீவிரவாதிகளை நீங்கள் வளர்த்தினதுனால தானே உங்களுக்கு அந்த அளவுக்கான லாஸ் இருக்குது அப்படின்றது வெளிப்படைத்தன்மை தெரியுதா இல்லையா, அதை உணர்றாங்களா இல்லையா. அப்போ நம்ம இன்னொரு வகையில் கூட புரிஞ்சுக்கலாம், அவ்வளோ வளர்ச்சியில் ஒட்டுமொத்தமாக அங்கேயே போயிடுச்சா அப்படின்ட்டு இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம். சரி, இதெல்லாம் சுற்றி வளர்ச்சி அந்த சந்தேகம் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா, இப்போ இங்கே காங்கிரஸ் கேரளாவும் இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் என்ன கேட்குறாங்கன்னா, அது எல்லாமே ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக், இது வரைக்கும் நீங்கள் யாரையுமே பிடிக்கல, எங்கேயும் பிடிக்கல, எந்த ஒரு நபரையும் நீங்கள் நெருங்கக்கூடல, எந்த இயக்கங்கள் கூட உங்களால் சொல்ல முடியல, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் பாகிஸ்தான் மீது குறை சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க இந்த இடத்துல. சரி, இன்னொரு வகையில் வந்து கேரளா காங்கிரஸ் என்ன அந்த எக்ஸ்ட்ரத்தில் போட்டிருக்காங்கன்னா அந்த பதிவு பாருங்கள். ஏன் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த பதிவை அங்கே பாகிஸ்தானுடைய எம்பி ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு, டேக் பண்ணி, மிஷன் ஷேவ் அமித்ஷா பை ஹிந்து மகாபாரத் அண்டு பிஜேபி நக்சஸ் எக்ஸ்போஸ்டு பெகல்காம்னு போட்டு இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறார் அவர். அந்த தாக்குதல் நடந்த இடத்துக்கும் பார்டருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 200 கிலோமீட்டர். காரில் போகணும் அப்படின்னா கூட அந்த டைமில் குறைஞ்சது 5.5 மணி நேரம் ஆகும். அப்போ தீவிரவாதிகள் காட்டுக்குள்ளே காரு கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஏன்னா எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி இருக்கும்போது 200 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து எப்படி அவங்க அத்தனை கிராமங்களை கடந்து வந்து சேர்ந்தாங்க, அவங்க எங்கே போனாங்க, எப்படி ஆனாங்க, ஏன் உங்களால் இன்ன வரை கைது செய்ய முடியலை, அப்போ இது எங்கே உங்களுடைய குறைபாடுன்னு சொல்லிட்டு எங்கள் கேரளானுடைய
காங்கிரஸ் வந்து இந்த கொஷினை வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன முழுமையாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தாக்கல் நடந்த இடமும் அங்கே இடமும் 200 கிலோமீட்டர். அவங்க காட்டுப்பகுதிக்குள்ளே நுழைஞ்சி நடந்து தான் போயிருப்பாங்க, வண்டியில் போயிருக்க மாட்டாங்க. அப்படி நடந்து போனாலுமே அவள் ரீச் ஆகிறது 2-3 நாள் ஆகும். 5 மணி நேரம்னா ஈஸியாக சுற்றி வளைச்சிருக்கலாமே, என்ன ஏன் உங்களால் வளைக்க முடியல? அப்போ எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்றாங்க. அந்த சந்தேகத்தை தான் பாகிஸ்தான் வந்து டேக் பண்ணியிருக்காங்க. டேக் பண்ணி பாருப்பா, உங்கள் நாட்டுக்குள்ளேயே சந்தேகம் இருக்கும்போது நீ எப்படி வந்து பாகிஸ்தானை சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரி, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது மத்திய அரசு. என்ன சொல்கிறாங்க நம்ம பார்க்கலாம். நம்ம ஏன்னா மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க ஒரு காவல்துறை வந்து கவர்னரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏன்னா அங்கே ஆளுகின்ற அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இல்லை, காவல்துறை கவர்னருடைய கட்டுப்பாடு இருக்குது. இராணுவமும் மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. என்ன விதமான விளக்கங்கள் கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். நம்ம ஒன்றும் அரசியல் கட்சி கிடையாது, இல்லை யார் யாருக்கும் நம்ம விளக்கம் கொடுத்து முட்டு கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. அவங்க கேள்வி கேட்குறாங்க, அவங்களுக்கான பதில்கள் அந்த இடத்துலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஏன் இன்னும் பிடிக்க முடியலன்னு. ஏன்னா இன்றைக்கி தான் NIA கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. FBI, அமெரிக்காவுடைய FBI வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் முழுக்க இந்தியாவுக்கு வந்து உதவி பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய அந்த கோட் சோர்சஸ்லாம் வந்து எந்த மாதிரியான டெலிகாம் பயன்படுத்தியிருக்காங்க, அங்கேருந்து எதாவது ரிகவரி எடுக்க முடியுமா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் FBI முழுமையாக உதவி பண்ணுற மாதிரி கேஷ் பட்டியல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்குள்ளே இன்னொரு கேள்வியுமே வந்திருக்கு. நம்ம வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் பச்சை கலர் பாகிஸ்தானுடைய பார்டரை யார் யார் ஷேர் பண்ணுறோம்? நம்ம குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர். இது வரைக்கும் நடந்த தாக்குதல், உரி தாக்குதல்லேருந்து மீது அத்தனை கொடூர தாக்குதல்களும் குஜராத்லேயோ ராஜஸ்தான்லேயோ பஞ்சாப்லேயோ நிகழ்ந்திருக்கா? அங்கே மட்டும் தான் நிகழ்து. ஏன்? ஏதாவது காரணங்கள் இருக்கா பர்டிகுலராக அங்கே ஒரு இங்கே? ஆனால் இங்கே இதே மாதிரியான தாக்குதல்களோ இந்த மாதிரியான சம்பவங்களோ இதுவரை நிகழவில்லை. என்ன காரணம்? ஏதாவது விடை கிடைக்குதா நம்மளுக்கு? அங்கே அப்போ லோக்கல் மக்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அங்கே ஈஸியாக தகவல் கொடுத்துடுவாங்க. இங்கேயா இருந்தது அப்படின்னா எப்படியாவது ஒன்று வந்து தகவல் வந்து காவல்துறைக்கோ மற்ற இடத்துலையோ கிடைச்சிருவாங்க. அப்போ நிச்சயமாக நிறைய லோக்கல் மக்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இனிமேல் அவர் வந்து தப்பிச்சு போயிருக்க வாய்ப்புகள் இல்லை. இன்னும் காஷ்மீரில் தான் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏன் அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் தொடர்ந்து இந்த மாதிரியான தாக்குதல்கள் இருக்குன்றதுக்கான கேள்விகள் அந்த இடத்துல கிடைச்சிடும். இருந்தாலும் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களே, குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் கீட்டான்னு சொல்லிட்டு இது யூடியூப்பில் 1 மில்லியன் 2 மில்லியன் மேலே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. ஒரு பெரிய சேனல் தான். அந்த சேனல் வந்து புருஷ் ஜெயின் அப்படின்றவர் வந்து CEO இருக்கிறாரு. அவரே பாருங்கள் என்ன போட்டிருக்கிறாருன்னா, இந்தியாவுடைய வாலிபால் டீம் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ஏசியா சாம்பியன்ஷிப் வந்து இஸ்லாமாபாத்தில் நடக்கிறதுனால இந்த பகல்காம் தாக்குதலை கண்டித்து 22ஆம் நாங்கள் வந்து வெளியேறோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கெட்சில் அண்டர்லைன் பண்ணியிருக்க பாருங்க. இந்தியன் ஆக்குபைடு காஷ்மீர் டென்ஷன் வித் பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களே வந்து இந்தியன் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு போடும்போது பாகிஸ்தான் அந்த வார்த்தையை சொல்லி அவங்க சுதந்திர போராட்ட தியாகிகள்னு சொல்கிறதுல பெரிய வித்தியாசம் இருக்காதோ அப்படின்னு நினச்சேன் நான். இல்லை எப்படி அவங்க எழுதியிருப்பாங்க? தனது கட்டும் கண்டனத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். நான் இந்தியன் ஆக்குபைடு காஷ்மீர்ன்ற வார்த்தையை வந்து கனவுக்குள்ளே எழுதியிருக்க முடியாது. எப்படி எழுதுனாங்க இவங்களாம்? எப்படி இந்திய ஊடகங்களாக இருக்காங்க? நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. மறுபடியும் நான் இன்னும் நிறைய ஒரு சில ஊடகங்கள் கூட நான் பார்த்தேன். நான் இப்போ அல் ஜசீரா அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா அது வேறு, அவங்க பயன்படுத்துவாங்க, அது அப்படி தான் இருக்கும். பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களே இன்னுமே ஒரு சில நபர்கள்லாம் இந்தியன் ஆக்குபைடு காஷ்மீர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவது அது எந்த வகையில் கரெக்டுன்னு எனக்கு தோணலை. இருந்தாலும் பாகிஸ்தானுடைய இராணுவம் மறுபடியும் பெரிய அளவுக்கு எல்லை பகுதியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் வருது. லோக்கல் சோர்ஸ் ஒன்று பார்த்தோன்னா, ஒன்று வந்து லாகூர் சிட்டியிலிருந்து இந்த பக்கம் எல்லை பகுதியை நோக்கி வராங்க ஒன்று, இன்னொன்று வந்து பஞ்சாப் ப்ராவினன்ஸில் இருந்து இந்த எல்லை பகுதியிலிருந்து வராங்க. அதுக்கான வீடியோ பதிவு கிடைச்சிருக்கிறது. ஆக மொத்தம் ஒன்று மட்டும் நம்மளுக்கு கிளியராக இருக்குது. பாகிஸ்தான் இராணுவம் எங்கெங்கே ஆயுதங்களை கொண்டு போகிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுது. சர்வசாதாரணமாக நம்மக்கிட்ட கிடைக்கிது. எனக்கே தெரியுது பாஸ் எங்கெங்கே அதான் நான் சொல்லணும். நேற்று இருந்து அந்த பதிவு உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். லாகூர்லேருந்து ஒன்று கிளம்பிட்டு இருக்கு, இன்னொன்று பஞ்சாப் ப்ராவினன்ஸ்லேருந்து போயிட்டுருக்கு. அதனால் இந்தியா வந்து கிளியராக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கல்ல, ஏர்லி வார்னிங் சிஸ்டம் மூலியமாக வேறு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கான்னு சொல்லிட்டு குறிப்பாக சதன் பஞ்சாப் ப்ராவினன்ஸ் பக்கத்தில் தான் பெரிய அளவுக்கு இருந்தது. நான் அந்த சம்பவமும் அப்போ தான் எல்லைப்பகுதியில் வந்து குவிச்சிருக்காங்க. அதே போல் காஷ்மீருக்குள்ளே பெரிய அளவுக்கு தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குற உதவி செய்கிற ஒரு சில வீடுகள்
ஃபரூக் அப்படின்ற டெரரிஸ்டுக்கு உதவி பண்ணதுனால அவர் வீடு தகர்க்கப்பட்ட பதிவு பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது. பாகிஸ்தான் ஃபுல்லாக கொஞ்சம் ஹை டென்ஷனில் தான் இருக்கிறாங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நான் 3 விஷயத்தை பார்த்துட்றேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று லண்டனுடைய பாகிஸ்தானுடைய தூதரகத்துக்கு வெளியே நடந்த போராட்டம். இந்த போராட்டத்தில் இந்தியர்கள் ஒரு பக்கமும் பாகிஸ்தானியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணாங்க. அதில் பாகிஸ்தானுடைய கமிஷனர் என்ன பண்ணார், அபிநந்தன் குறிப்பிட்டு இப்படி விஷயத்தை காட்டினாங்கன்றதும் நேற்றைய பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க அபிநந்தன் ஃபோட்டோவை காட்டும் போது இந்தியா என்ன பண்ணாங்க, வாட்டர் பாட்டிலில் இப்படி காட்டி அந்த வீடியோ பதிவை பாருங்கள். ஆனால் அதுலேயும் பாருங்கள், அவருடைய தேசப்பற்றுக்கு ஒரு அளவில் அந்த கொடியை தலைகளை பிடிச்சிருக்கிறார். அதை ஒரு விஷயத்தை கவனிச்சிருங்க நீங்கள். அவர் என்ன பண்ணார், நீங்கள் வந்து பின்னாடி கழுவுறது கூட தண்ணி இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது எல்லா டிவிலையுமே தொடர்ந்து சொல்கிறாங்க. ஒரு தவறான செய்திங்க அது. சொட்டு நீர் கூட போகாது, கம்ப்ளீட்டாக நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படின்றதெல்லாம் இப்போ நிறுத்தலாங்க. மழை பெய்யும் போது என்ன ஆகுன்னா, நேற்று நடந்த மாதிரி தான், அதிகமாக திறந்து விடுவாங்க, விளைவுகள் ஏற்படுத்தும். ஆனால் எல்லா நீரையும் நிறுத்த முடியுமா அப்படின்னா நம்மளால் நிறுத்த முடியாது. இந்தியா அது இன்னொரு 7-8 வருஷம் ஆகிடும். ஒவ்வொரு அணைகளாக கட்டி இப்போ இருக்கிற பொசிஷன் படி நம்மளால் ஹோல்டு பண்ண முடியும்னா 50% தான் நம்மளால் நிறுத்த முடியும். இன்னும் 50% வாட்டர் ஃப்ளோ கீழே போய் தானே. அது பூமி இயற்கையோடைய விதி. அது இயற்கையோட விதி என்ன அப்படின்னா, கடலோடு போயிட்டு அது எக்ஸ்ட்ரா தண்ணி போய் சேர்ந்தே தீரும். அது எவ்வளோ தடைகள் போட்டாலும் சரி, எவ்வளோ அணைகள் போட்டு தடுத்தாலும் சரி, வேறு வழியே எல்லாம் நிரம்பி வழிஞ்சு போய் தான் ஆகுது. நிறுத்தலாம் முடியாது. அது நிறைய பேர் நினச்சிங்கன்னா எப்போ இது பாதிப்பு வரும் அப்படின்னா, வறட்சி காலங்களில். அதை நம்மளே உணர்ந்துருக்கணும். அது ஏன்னா நம்ம கர்நாடகா கிட்ட கேட்குறோம், கர்நாடகா கரெக்டாக வறட்சி காலத்தில் திறந்து வர்றதில்ல. மழை காலங்களில் வேண்டாம்னா கூட 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் கண்ணாடினா கூட சும்மா அப்படி வாரி வழங்குவாங்க. அதே மாதிரி சூழ்நிலை தான் அங்கேயும் இருக்கும். வறட்சி காலங்கள் நம்ம அனுப்ப முடியாது. ஆனால் மழை காலங்களில் நம்ம என்னதான் சேமித்து வச்சாலும் வாய்ப்புகள் அது போய் தான் தீரும். ஸோ எல்லாம் நினைச்சாங்கன்னா ஒரு சொட்டு நீர் கூட போகாது, எல்லா அமைச்சர்லேருந்து எல்லாமே சொல்கிறாங்க. வாய்ப்புகள் இல்லைங்க, வாய்ப்புகளே இல்லை. அணைகள் இன்னும் அந்த அளவுக்கு நம்ம கட்டியிருக்கோம். இப்போ ஒரு 15 வருஷத்தில் பார்த்தோன்னா நிறைய தடுப்பணைகள் மீதெல்லாம் ஓரளவுக்கு கட்டியிருக்கோம். நம்ம அதை பற்றி நான் வீடியோ கூட நான் தெளிவாக போட்டிருந்தேன். நான் ஒரு விஷயம்னு. இன்னொன்று என்ன, பாகிஸ்தானியர்கள் இன்றோட முடியுது, அவங்க நாட்டுக்கு போகணும். கோர்ட்டில் கேஸை போட்டாங்க, டெல்லி ஹைகோர்ட்டில். டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஷனானாஸ் அப்படின்றவங்க இந்த கேஸை ஃபைல் பண்ணது. இல்லை இப்போ தேச பாதுகாப்புக்காக நேஷனல் செக்யூரிட்டியோட கன்சர்னுக்கு அடிப்படையில் நீங்கள் வெளியேறி தான் ஆகணும், இது ஃபைல் பண்ணுவதற்கான உகந்தது அல்லன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாகிஸ்தானியரை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே அவங்க சொந்த வீட்டுக்கு வரும்போது அவர் எனக்கு பிடிக்கலன்ற ஒரு சில காரணங்களாக நாங்கள் இருக்கும்போது திரும்பி நான் எப்படி அங்கே போக முடியும், நான் இன்னும் முறைப்படி டைவர்ஸ் வாங்கலை அப்படின்ற ஒரு சில கேஸ் எல்லாம் வரும்போது அது எப்படி அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு வெளியேறுன்றாங்க. அதே மாதிரி மருத்துவ தேவைக்காக வந்தவங்க எல்லாமே திடீர்னு வெளியேற சொல்கிறதுனால ஒரு சில நிகழ்வுகள். ஸோ இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் மோடி அவர்கள் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் 2 இடத்துல பேசினார். ஒன்று, பீகார்னுடைய எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரத்தில் போய் பேசினார். தேர்தல் பிரச்சாரத்தில் போயிட்டு எதிரிகள் இனி கனவிலும் நினைக்காத அளவுக்கு அடி வாங்க போகிறாங்க, கனவிலும் நினைக்காத அளவுக்கு பழி தீர்க்க போகிறோம், தண்டனை கொடுக்க போகிறோம், அழிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொன்னார். அப்போயே சரி, அந்த செய்தியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், கதரும் பாகிஸ்தான், சேதரும் பாகிஸ்தான், கண்ணீர் வடிக்கும் பாகிஸ்தான்னு பயங்கரமாக போட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோதான், பாகிஸ்தான் முடிவு போனாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நானும் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ ஐயா இன்றைக்கி மான் கி பாத்தில் இன்னொரு டைலாக்கும் சொல்லிட்டாங்க. ரத்தம் கொதிக்கிறது, 26 மக்கள், அப்பாவி மக்கள் உயிரை கொன்ற இந்த இதுக்கு அனைத்து மக்களும் ஒன்று நின்று பழி தீர்க்க வேண்டிய ஒரு நேரம். யாராக இருந்தாலும் ஒருங்கிணைந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியே தீர வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஒன்று திரள்வோம்னு சொல்கிறாங்க. ஐயா நீங்கள் பாட்டுக்கு ஒன்று திரள்வோம்னு சொல்லிட்டு மக்களை வெளியேற்றுற அளவுக்கு பேசிடுறீங்க, கரெக்டு. ஏன்னா செய்தியை மக்களுக்கு சொல்கிறீங்க. அப்புறம் எங்கே பார்த்தா கதரும் பாகிஸ்தான், சிதறும் பாகிஸ்தான், இந்தியா ரெட் பட்டனை அழுத்த போகிறது, முடிஞ்சது அழிஞ்சது பாகிஸ்தான், இந்த மாதிரி டாப்பிக்கை போட்டு எங்களை போட்டு தள்ளுறாங்க. ஐயா அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இனி நம்மளுக்கு வார்த்தை தேவையில்லை, செயலில் தான் தேவை. ஏன்னா இந்த மாதிரி பெரிய அளவுக்கு பில்டப்னு அப்படி சொல்ல முடியாது. நம்ம எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம். ஆனால் நாளைக்கு இது எல்லாம் வேறு மாதிரி வந்துச்சுன்னா இதே மத்திய அரசுக்கு எகைன்ஸ்டாக மாறிடும்.
இன்றைக்கி பேசுகிற அத்தனை வாய்களும் வந்து என்ன ஆகுன்னா அவங்களுக்கு எதிராக மாறிவிடும். ஏன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு 10 இடத்துல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி அவங்களுடைய எதிரிகளோட முகாம் அழிச்சிட்டோம் வெற்றி அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா அது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும். மறுபடியும் ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகுன்னா இதே மாதிரியான தாக்குதல்கள் நடக்கும். இதுக்கான நிரந்தர தீர்வுகளை நோக்கி நகராமல் இவ்வளோ பேசி, ஏன்னா இப்போ மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. எதிர்கட்சிகளும் வந்து ஓகே கொடுத்துட்டாங்க. ஃபுல் பவரும் உங்ககிட்ட கொடுக்கும்போது மறுபடியும் நீங்கள் ஆக்ஷன் வந்து ஒரு ஒரு சட்டன் ரேஞ்சில் மட்டும்தான் பிளான் பண்ணிட்டீங்க, சின்னதாக நிறுத்திட்டீங்க அப்படின்னா நாளைக்கு இதனுடைய எக்ஸ்போஸ் வந்து வேறு மாதிரி மாறிடும். அது நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் பார்க்கலாம் என்ன விதமான முடிவுகள் எடுக்க போகிறாங்க, என்ன விதமான தாக்கல் நிகழ்த்த போகிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.